இருக்கும் பொழுது மக்களை நினைத்துக் கொண்டு நான் பஞ்சனையில் படுத்துறங்கினேன். சரி. படுத்துறங்கும் வேளையிலே திடீரென்று ஒரு கனவு கண்டேன். என்ன அப்படி கனவு கண்டீர்கள்? அந்த கனவிற்கு விளக்கம் கேட்கலாம் என்று மந்திரியார் அழைத்து கேட்டு பார்த்தேன். சரி. தகுந்த யோசனை சொல்ல முடியவில்லை. நீயோ சிறந்த அறிவாளி, தகுந்த நேரத்திலே தகுந்த யோசனை சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட விளையிடத்திலே இந்த கனவிற்கு விளக்கம் கேட்கலாம் என்றுதான். எங்கே அந்த கண்ட கனவை கூறுங்கள் பார்க்கலாம். நாம் இருவருமே நிலா காலங்களில் படகில் செல்வது வழக்கம் அல்லவா? அதை போல நடுக்கடலிலே சென்று கொண்டிருக்கின்றோம். சரி. நடுக்கடலில் செல்லும் பொழுது திடீரென்று ஒரு சூறாவளி காற்று, அந்த சூறாவளி காற்று அடித்த உடனேயே நாம் இருவருமே தண்ணீரில் மூழ்கி விடுகிறோம். அப்புறம் திடீரென்று தத்தி தவறி நீ கரை சேர்ந்து விடுகிறாய். சரி. நான் மட்டும் தண்ணீரிலே மூழ்கி விடுகிறேன். என்ன சொல்றீர்கள்? நான் மட்டும் கரை சேர்ந்து விடுகிறேன், நீங்கள் மட்டும் தண்ணீரில் மூழ்கி விட்டீர்கள். ஐயோ, இந்த கனவு ஒரே பொல்லாத கனவாக இருக்கிறது. இந்த கனவிற்கு என்ன ஆகுகிறதோ, மக்களை நினைப்பதா உன்னை நினைப்பதா என்றுதான் நான் வேதனைப்பட்டுக் கொண்டு. கவலைப்படாத சாமி, அந்த இருளில் நமக்கு துணை இருக்கும் போது எந்த ஆபத்தும் அடியெடுத்து வைக்காது. கவலையே வேண்டாம். பாருங்கள், வணக்கம். 4 நாளைக்கு நல்லா, அதுக்கு மேல யாருன்னே தெரியாம வணக்கம் சொல்ற ஒரே மன்னர் நீயாத்தான் இருப்பேன். வந்தோரை வாழ வைப்பது மேலை நாடு, வரவேற்பு கொடுப்பது தன்னுடைய கடமை, உங்களுடைய கடமை. நீ எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் சிறியவனாக இருந்தாலும் வணக்கம் சொல்வது என்னுடைய கடமை. சரி, நல்லா என்னை யாரென்று தெரிகிறதா? ஓ, எங்கிருந்து வருகிறீர்கள் என்பதை நானே அறியலாம் என்று கேட்டேன். ஐயா பாத்தீங்களா, யாருன்னே தெரியாம ஒரு வரவேற்பு, அதுவும் என்னையே யாருன்னே தெரியாத ஒரு வரவேற்பு. அந்த அளவுக்கு உன் நாட்டில் ஆட்சி அப்படி ஆண்டு கொண்டிருக்கிறாய். நல்ல ஆட்சி, தெளிவான ஆட்சி தான். அதில் ஏதாவது குறைபாடா? அதில் குறையில்லை. நான் யார் தெரியுமா? சொன்னாலே தெரியும், பார்த்திருந்தா தானே தெரியும். நான் எங்க அங்க வந்தேன், வரி கட்டியிருந்தாவில தெரியும். ஓ, ரசீது போட்டிருந்தாவில உனக்கு யார்? டெல்லி பேரரசரின் தூதுவர், டெல்லி பேரரசின் மந்திரி. அயல்நாடு சென்றிருந்த மன்னர் தாயகம் திரும்பி விட்டார். தாயகம் திரும்பி வந்த கையோடு தாங்களை அழைத்து வர சொல்லி உத்தரவு, மன்னர் உத்தரவு. இவ்வளவுதானே, இவ்வளவுதானே என்று அமைதியாக பேசக்கூடாது. மன்னர் கடும் கோபத்தில் இருக்கிறார். எந்த கோபப்பட்டாலும் சரி, இதோ செல்லுங்கள். இவ்வளவு காற்றடித்தும் இந்த வாடை போகவில்லை, நான் என்ன செய்வது? இருக்கட்டும். மன்னர் கையோடு அழைத்து வர சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? வெள்ளை குதிரை வேலியை தாண்டுது, கருப்பு குதிரை காலை தூக்குது. தூக்கவும் விடாது, தாண்ட விடாது, வந்து சேர். பார்த்தாயா சித்ரா சுவாமி, எப்படி அடியெடுத்து வைக்காது என்று சொன்னீர் அல்லவா? ஆமா. இப்பொழுது அடியெடுத்து விட்டு. கவலைப்படாதீர்கள், நம்ம நாட்டோட நிலைமையை பாதுஷாவிடம் எடுத்து கூறினீர்களாம், அதுக்கு உண்டான சன்மானத்தை அவர் கொடுப்பார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சித்ரா, அவரோ கோபக்காரர். நாம் வெகு நாட்களாக அவருக்கு சேர வேண்டிய கப்ப பணத்தை நாம் செலுத்தாமல் நிறுத்தி வைத்து விட்டோம். சரி. அதை கெஞ்சி கேட்டாலும் கோபப்பட்டு ஏதாவது செய்து விட்டார். அதையும் நாட்டு நிலைமையை சொல்லுங்கள். என்னால் கப்பம் கட்ட முடியவில்லை, இதுதான் என் நிலைமை. என் நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, அப்படி என்று சொல்லி பாருங்கள். அவருக்கும் கொஞ்சம் ஈவு இரக்கம் இருந்தால் தங்களுக்கு உண்டான சன்மானத்தை கொடுத்து விடுவார். இரக்கம் உள்ளவர். ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சென்று வென்று வாருங்கள். ஆண்டவா, என் நாட்டில் பஞ்சம் வந்து விட்டதே, மக்கள் குறையை தீர்ப்பதா, மன்னனை பார்த்து அவரிடத்திலே கப்ப பணத்தை செலுத்துவதா? அதற்காகத்தான் என்னை வரவழைத்திருப்பார். அந்த முருகன் அருளால் நல்லபடியாக நாடு செழிக்க வேண்டும், நாட்டிலே நல்ல மழை பெய்ய வேண்டும், மக்கள் இட்ட வேளாண்மைகளாம் செழிப்பாக இருந்தால் என் நாட்டு மக்கள் எல்லாம் குறை கூறுவார்களா? குறையில்லாத நாட்டை டெல்லி பேரரசரை பார்த்து அவரிடத்திலே ராஜமானியத்தை பெற்று வருகிறேன். அமைச்சரே, சாமிராஜனை அழைத்து வந்தீர்களா? இதோ வந்து கொண்டே இருக்கிறார். வந்து கொண்டிருக்கிறார்.
வருக வருக சாமிராஜனே வருக. தாங்கள் தான் சாமிராஜன் என்பவரோ? டெல்லி பேரரசரே, இது பேரரசுக்கு சேர வேண்டிய 3 ஆண்டு காலமாக கப்ப பணம் செலுத்தாமல் இருக்கின்றாய். ஏன் இதற்காக? என் நாட்டில் மழை பெய்யவில்லை. நாட்டில் மழை பெய்யவில்லையா? பூமி விளையவில்லை. விளைச்சல் குறைவாக போய்விட்டது. தாங்களுக்கு சேர வேண்டிய கப்ப பணத்தை நான் பெற்று கொடுத்து ரசீதை பெற்று செல்லலாம் என்று எண்ணினேன். மக்கள் குறையை பார்த்துவிட்டு உங்களுக்கு கட்ட தவறி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பதா? அனைத்து நாட்டு சிற்றரசர்கள் இந்த பாதுஷாவுக்கு சேர வேண்டிய கப்ப பணத்தை செலுத்தி ரசீது வாங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய நாட்டில் விட்டு மழை இல்லை, மாறி இல்லை, ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். கஜானாவில் நாட்டிற்கு மழை இல்லையா? உனது வீட்டிற்கு மட்டும் மழை இல்லையா? பொய் சொல்லாமல் சொல். என் நாட்டிற்கு மட்டும் மழை பெய்யும். அனைத்து நாட்டிலும் மழை பெய்து விட்டது. அனைத்து நாட்டு மக்கள் அரசர்கள் வந்து கப்பம் செலுத்தி விட்டார்கள், ரசீது பெற்று சென்று விட்டார்கள். உன் நாட்டில் மழை இல்லை. அப்படி மழை பெய்யல, மழை பொழியவில்லையே, சோத்துக்கே வழி இல்லை. அப்படி என்றால் ஒண்ணுமே வழி இல்லை என்றால் அரண்மனை கஜானாவில் இருக்கக்கூடிய பொன் பொருளை எடுத்து வந்தாவது மன்னரிடம் கொடுத்து ரசீது பெற்று சென்றிருக்கலாம் அல்லவா? அமைச்சரே, மக்களுக்கெல்லாம் பசியால் வாடினார்கள். கஜானாவில் இருக்கும் பொன்பொருளை எல்லாம் வாரி வழங்கிவிட்டேன். கஜானாவில் இருந்த பொன்பொருளை எல்லாம் மக்களுக்கு வாரி வழங்கி விட்டாயா? என்ன ஆணவம் உனக்கு? இன்னும் 8 தினங்களுக்குள் டெல்லி பேரரசுக்கு சேர வேண்டிய கப்ப பணத்தை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்த மறுத்தினால் உன்னை கண்களை குத்தி காட்டில் ஓட்டப்படும். உன் மனைவி சித்திரவழியை சிறையெடுக்கப்படும். அமைச்சரே, கட்டளை தேவையா? ஓ நாட்டில் பஞ்சம்னா நீ ஒரு கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிருக்கலாம், இல்லைன்னா என்கிட்ட கடங்கப்பி வாங்கியாவது பொழைச்சிருக்கலாம். அரண்மனை கஜானாவில் இருக்கக்கூடிய பொன் பொருள் வந்து டெல்லி பாதுகாப்புக்கு உரியது. அதையும் எடுத்து நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். 6 மாதம் தவணை கேட்டீர்கள். 6 மாதம் தவணையும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் மன்னர். மன்னருடைய உத்தரவு பார்த்தியா? உத்தரவு சிறப்பாக 8 தினம், அதாவது நீ 3 ஆண்டு காலமாக கட்டக்கூடியாத வரைப்பணத்தை 8 தினங்களுக்குள் செலுத்த வேண்டும் என்று மன்னர் கூறிவிட்டார். மன்னர் என்ன பெரிய மன்னர்? மன்னரிடம் நான் எடுத்து கூறுகிறேன் சொல்லி. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் என்று வந்துவிட்டால் 3 வருடமாக கட்ட முடியாத ஒரு வரிப்பணத்தை, கப்ப பணத்தை ஒரு 6 மாசம் 1 வருஷம் தவணை கொடுத்தா எப்படியோ கட்டிடலாம். 8 நாள்ல கட்டணும்னா எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியுமா? மன்னரை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்து மன்னரிடம் நான் எடுத்து கூறி உனக்கு தவணை நாட்களை கொஞ்சம் அதிகமாக தருகிறேன். கவனமாக கேட்டுக்கொள். மன்னர் சொன்னது 8 தினம். இந்த மந்திரியின் உத்தரவு எண்ணி 4 தினத்துக்குள் வரிப்பணம் செலுத்த வேண்டும், கப்பம் கட்ட வேண்டும், அதற்குரிய ரசீது பெற வேண்டும். அப்படி 4 தினத்திற்குள் நீ கட்ட தவறினால் உன் காலை வெட்டுவேன், உன் கண்ணை புடுங்குவேன், உன் மனைவியை சிறை எடுப்பேன். இது மந்திரியின் உத்தரவு. காரணம் என்ன? வெள்ளை குதிரை வேலியை தாண்டுது, கருப்பு குதிரை காலை தூக்குது. தூக்கவும் விடாது, தாண்டவும் விடாது. 4 தினத்திற்குள் கப்பம் செலுத்த வேண்டும். சென்று வருகிறேன். இறைவா, என் மனைவி என்ன சொன்னாள்? டெல்லி பேரரசரிடத்தில் சென்று ராஜமானியத்தை பெற்றுவார்கள், மக்களுக்கெல்லாம் செலவழித்து விடலாம் என்று சொன்னாலே வீண் போய்விட்டது. எப்படி நான் 8 தினங்களுக்குள் கட்ட தவறிவிட்டால் கண்களை பிடுங்குவேன், கானகத்தில் ஓட்டு விடுவேன், மாறுகால் மாறுகை வாங்கப்படும் என்று சொல்லிவிட்டாரே. இறைவா, எப்படி நான் எந்த விதத்தில் அவரிடத்தில் ஆறுதல் சொல்லி எப்படி அவர் மனதை நிறைவுபடுத்துவது? ஒன்றுமே புரியவில்லையே. மனைவியை பார்த்து அவரிடத்தில் கேட்டு தெரிந்துவிட்டு அதற்கு என்ன வழியோ அந்த வழியை நாம் தேடி செல்ல வேண்டும். பார்க்கிறேன். ஹலோ, டெல்லி பாதுஷாவுடன் சென்று ஏதாவது சன்மானம் கொடுப்பார் என்று நினைத்திருக்கிறேன். அதுதான் இவ்வளவு காலதாமதம் ஆகிறது.
ஆலயமணியின் ஓசை